வணக்கம். இது வழக்கு. நில புரோக்கரை துரத்தி கொன்ற கும்பல் ஆளுங்களோட வந்துட்டு என் உள்ள சட்டையை பிடிச்சிட்டான். ஏரியா ரவுடி யார் என்பதில் நடந்த கொடூர சம்பவம். சாப்பிட என்ன போனேன், நாங்க தலையை வெட்டி பொழந்து கிடந்தோம். செங்குன்றத்தை சேர்ந்தவரு சரவணன். லாரி டிரைவரான இவரு நில புரோக்கராகவும் இருந்துட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில ஒரு நாள் இரவு சரவணனை மோட்டார் சைக்கிள்ல வந்த மர்ம கும்பல் ஓட விரட்டி சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. கத்தி எடுத்தவருக்கு கத்தியால் தான் முடிவு என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது அந்த கொலை. ஆம், ஓட அந்த நில புரோக்கரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இதோ மண்மூடி கிடக்கும் இந்த இடத்தில்தான் மிக கோரமாக கொல்லப்பட்டு கிடந்தார் சரவணன். அங்கு என்ன நடந்தது என்பதை விழாவாரியாக விவரித்தார் சரவணனின் தந்தை. உப்புங்கிற ஒருத்தன் காசு கொடுத்துருக்கான், இங்க பாக்கி பேர் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் வெளியில சொல்ல முடியல. அது நான் சொல்லல, கொடுத்துருக்காங்க. அவனுக்கு இடம் அங்க கூட சென்ட்ரு அலமாதியில. அவனை பார்க்கும்போது செத்த பிற்பாடு தான் நான் பார்த்தேன். உயிரிழக்கு போய் பார்க்கலாம். உண்மைதான். மகன் இறந்து போனதை ஜீரணிக்கவே முடியவில்லை அவரால். கண்ணீர் கரை புரண்டோடியது. இதோ இந்த கூரை குடிசையைத்தான் பதுங்கிடமாக பயன்படுத்திக் கொண்ட கொலையாளிகள் அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சினிமா பாணியில் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். உள்ள வந்து செத்ததுக்கு யாருமே காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். அத்தனை பேரும் இங்க உள்ளவங்க தான் காரணம். யாருன்னு என்னால சொல்ல முடியல சார். என் பிள்ளைய நான் பார்க்கும்போது செத்துக்கிறேன், உயிரிழல செத்துக்கிறேன்டா. ஆனா அவங்களை கொண்டவங்க அத்தனை பேரும் இந்த ஊருக்காரவங்களை சேர்ந்தவங்க, வெளியூருக்காரவங்களை சேர்ந்தவங்க. இப்ப 15 நாளா வேலை இல்லையே, சரி வேலை இல்லாம பேர் ரோட்டில் உட்காந்துட்டு வரேன். இங்க டீ கடை என்ன அப்படின்னு சொன்னாங்க. டீ கடை உட்காந்து பொண்ணா டீ கடைன்னு சொல்லுவாங்க. உட்காந்துட்டு வரேன்னு சொல்லி மணி ஆயிடுச்சு, 9 மணி. சாப்பிட என்ன போனேன், நாங்க தலையை வெட்டி பொழந்து கிடந்தோம். அதுக்கப்புறம் தான் ஐயோ நஷ்டம் வந்ததுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாம் வந்து நின்றுப்பாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அத்தையை கூப்பிட்டேன், எங்க நாத்தனாரு, எங்க மூத்தர் வீட்டில் நான் தான் ஓடி போய் சொன்னேன், வெட்டிட்டாங்க என்ன பண்றது வாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் போயிட்டு போனது அவங்க. செங்குன்றத்தை அடுத்த அம்பேத்கர் நகர் பெருமாளடி பாதம் 16வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் சரவணன். நில புரோக்கராக அறியப்படும் சரவணனுக்கு வித்யா என்ற மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சரவணன். கணவரை இழந்துவிட்டு கண்ணீரோடு நிற்கும் சரவணனின் மனைவி வித்யா இந்த கொலை தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை சொன்னார். பால்முகம் மாறாத 3 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு எதிர்வரும் நாட்களை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் வித்யாவின் ஏக்கம். இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு தெரியல. ஒரு 4 மணி சந்தேகமா எதனால பண்ணாங்க. 6 மணிக்கு போனவங்க வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு எப்போ 7 மணிக்கெல்லாம் வரவில்லை. அன்னைக்கு 8 மணி 8 ஆயிடுச்சு வரல. காரணம் யதார்த்தமா போனதான். யாரும் வந்து இந்த ஊருக்காரெல்லாம் உங்க வீட்டுக்காரர் பண்ணிட்டாங்க பண்ணல சண்டைன்னு சொல்லவே இல்லை. ஆனா தெரிஞ்சிருக்கு, ஒரு தெரிஞ்சிருக்கு, எனக்கு சொல்ல முடியல. செஞ்சுட்டு என் வீட்டுக்காரர் செஞ்சுட்டா அப்படின்னு வெட்டி போட்டுட்டா அப்படின்ட்டு வேட்டு வெடிச்சாங்க. இப்ப கூட எனக்கு தெரியாது. என் பிள்ளை என்னடா தீபாவளி அம்மா வேட்டு வெடிக்கிறாங்க அவன் தெரியலடா அப்படிதான் நான் சொல்லுவேன்.
ஆனா என் புருஷனை கொண்டுட்டாங்கன்னா இது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு 3 மாசம் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். இத போலீஸ்காரங்க நீங்களும் சேர்ந்துதான் எங்களுக்கு நல்ல சொல்லி கொடுக்கணும். இந்த ஊர்ல இவர்தான் இல்ல, இது மாதிரி 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு வாட்டி ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கொலை செய்யப்பட்ட சரவணன் மீது ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. திவாங்கரமே தப்பிச்சு ஓடிட்டான். என் பிள்ளைய மாட்டி விட்டுட்டு அவங்க ஒரு 20 பேர் வரவும் இந்த பையில எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. என் பிள்ளை ஒண்டியமா இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பையன் அவன் ஆளுங்களோட வந்துட்டு என் பிள்ளை சட்டையை பிடிச்சிட்டான். சட்டையை பிடிச்ச 2வது அவன் கையில கத்தி ஒண்ணு கிடந்திருக்கு. அது லேசாக தான் என் பையன் சீரிட்டு என் பையன் இருந்தான். திரும்ப வீட்டுக்கு வந்துடான், வரட்டும் என்ன போலீஸ் பிடிக்கிறோம், நான் வந்து என்ன இப்படி பிடிச்சதுனால நான் அப்படி செஞ்சுட்டே நான் போனேன். அப்புறம் போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன் சார்ன்னு சொன்னான். அப்புறம் திரும்பி வந்து ஆஜராயிட்டா என்ன எதுன்னு கேளுன்னு சொன்னாங்க. இவன் என்ன பண்ணான், திடீர்னு வண்டிக்கு கூப்பிட்டாங்க. நேபாள் வண்டிக்கு போயிட்டான். வண்டிக்கு போயிட்டு வந்துதான் அப்புறம் திரும்ப என் பையனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் வீட்டில் இருக்கிறது இருந்து வாடா சரவணா வந்து ஸ்டேஷன்ல கேஸ் போட்டிருக்கோம், நீ வந்து சும்மா சின்ன கேஸ் தான் போட்டிருக்கோம், வாடா அவன் வசந்த் கேஸ் கொடுக்கல உன் மேல, நீ மட்டும் வந்து கையெழுத்து போட்டுட்டு போடான்னு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனோன்னா என் பையன் போனான். அதோட ஒரு 15 நாள் என்னமோ ரிமோண்ட்ல வச்சிருந்தாங்க. வச்சுதான் அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கடந்த 2006ஆம் ஆண்டு ஊத்துக்கோட்டையில் நடந்த ஒரு கொலை, அம்பேத்கர் நகரில் நடந்த மற்றொரு கொலை என 2 கொலை சம்பவங்களில் சரவணனுக்கு சம்பந்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர இவர் மீது பல அடிதடி மோதல் வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. சின்ன பையன் இங்க வந்து கோவிந்தம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாம் நல்லா தான். போலீஸ்காரவங்க பொய்ய சொல்லி அந்த ஊத்துக்கோட்டை கொலையில பொய்ய அவனை சேர்த்து எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து நைட்ல விட்டு ஒட்டு போய் கேஸ் போட்டாங்க. இதெல்லாம் சும்மா போய் கேஸ், எல்லாமே விடுதலை ஆயிடுச்சு. எந்த கேஸும் இல்லை, அந்த கொலை கேஸ் கூட விடுதலை ஆயிடுச்சு. அவன் மேல எந்த கேஸுமே கிடையாது. இதெல்லாம் போலீஸ்காரவங்க சோழபுரம் போலீஸ் செஞ்ச கொடுமை இதெல்லாம். இந்த கொலை வழக்கு தொடர்பாக தற்போது 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செஞ்ச வரையும் 4 பேர் நாங்க வந்து 4 பேர் இது மாதிரி பண்ணாங்க. இதுல கொடூரமா இருக்கணும்ன்ற எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணாங்க. எங்களுக்கு பேரு பாலான்ற பேர் சந்தேகமா இருக்கு, சீனா இவங்க சந்தேகமா இருக்கு. இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே திட்டிட்டு, ஏன்னா வாழ ஒரு பிரச்சனை, யாரோ ஒருத்தங்க வீட்டுல பிரச்சனை, அப்ப இதுதான் போய் நின்றாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு அக்கா இறந்துட்டாங்க, அந்த பிரச்சனை தான் போனது. 2 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் அதை வச்சுட்டு பழி வாங்கினாங்களா இல்ல இவரை வெட்ட சொல்லி தூண்டி விட்டாங்களான்னு தெரியும். அதனாலதான் பயமா இருக்கு எங்களுக்கு. கட்டார இன்னும் ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்கள வெட்டினது பாலா. இப்ப எங்க வீட்டுக்காரர் செஞ்சதும் அவன் தான் நான் சந்திக்க போறோம். சுரேஷ் அவன் கூட எப்பவுமே இருப்பாங்க, அவன் கூடயே இருந்திருக்கான். அவனை போன்னு சொல்லிட்டானா. 2வது 2 பேரை போன்னு சொல்லியிருக்கான். மூர்த்திங்கிற ஒருத்தன் விநாயக மூர்த்தி இந்த முனையில வீட்டுக்கு, அவனையும் போன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் போ, எனக்கு நேரம் நெருங்கிடுச்சு, நான் பாத்துக்கிறேன். அப்படி வந்து கையில் தறிக்கை வந்ததுனால தான் சார் அவனை வெட்ட முடியுது, இல்லைன்னா அவனை வெட்ட முடியும். மீசை கூட அரும்பாத இளைஞர்களும் கொலையாளிகள் பட்டியலில் இருப்பதுதான் அதிர்ச்சி. இவர்களுக்கு திருமணம் கூட நடந்திருக்க வாய்ப்பில்லை. பணத்திற்கு ஆசைப்பட்டு இது போன்ற கொலை சம்பவங்களில் சமீப காலமாக இளைஞர்கள் ஈடுபட்டு வருவது பேரதிர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. இதே தெருவில் அடுத்தடுத்து விடும் கொலைகளால் அரண்டு கிடக்கிறார்கள் ஊர் மக்கள். 7 பேர் வந்திருக்காங்க. மறுநாள் வந்து 9 அருவா ஒரு இதெல்லாம் அந்த உமர் பாய் வீட்டுக்கு ஏத்தாப்புல எடுத்தாங்க, அந்த கொட்டாயில. அதுக்கப்புறம் அந்த மளிகை கடை இருக்குல்ல, அதுல ஒரு அருவா எடுத்தாங்க. போலீஸ் நாய் வந்துச்சு, அதுல ஒரு அருவா எடுத்தாங்க. மொத்தம் 10 அருவா. ரவுடிகள் அதிகரித்ததால் தான்
தனது கணவர் கொலை செய்யப்பட்டதாகவும் போதுமான கண்காணிப்பு வசதிகள் இருந்திருந்தால் அது நடந்திருக்காது என்றும் சொன்னார் வித்யா. இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்துச்சு. இப்ப சரணா இந்த மாதிரி வெட்டி போட்டாங்க. பயமா இருக்கு. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட கூட பிள்ளைங்களை பயப்படுறாங்க. வயசு பிள்ளைங்க ரோட்ல நடக்க மட்டும் பயப்படுறாங்க. யாருன்னா பண்ணிடுவாங்க. எங்ககிட்ட பேசுறது கூட சில பேர் பயப்படுவாங்க. ஐயோ இவங்க வீட்டுல நடந்துச்சு ஏன் பண்ணாங்க, ஏன்னா இவர் எந்த பிரச்சனைக்கும் போல திடீர்னு ஏன் சரணாவை பண்ணணும் அப்படித்தானே இருக்காங்க. அதனால இந்த ஒரு இது யாருன்னா முடிவு எடுத்து பண்ணாங்க. ரோட் லைட்டு சுத்தமா நிறைய இடத்துல ஒரு இடம் இருக்கு. இந்த கொலை வழக்கு தொடர்பாக சோழவரம் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சில அமைப்புல இருக்கிறவங்க கொலை செய்யப்படுறப்போ அந்த சம்பவம் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்திடுது. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்து அமைப்புகளை சேர்ந்தவங்க தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வராங்கன்னு புகார் எழுந்துச்சு. இந்த நிலையில ஆவடியை சேர்ந்த இந்து முன்னணி பிரமுகர் எழில் முருகன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இரவு 7 மணி வெறிச்சோடி கிடந்த ஆவடி காவல் நிலையம் சற்று நேரத்துக்குள் பரபரப்பானது. அந்த அதிர்ச்சியான தகவல் வந்து சேர தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள் காவல்துறையினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட காவல்துறை சம்பவ இடத்திற்கு செல்லும் முன் அனைத்திற்கும் ஆயத்தமானது அன்று. அது இரவு நேரம் என்பதால் சற்று கூடுதல் பதற்றம். சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த சடலத்தை ரத்த வெள்ளத்தில் இருந்து மீட்டு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தார்கள். இதோ கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கும் நபர்தான் சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்பட்டவர். இந்து முன்னணி பிரமுகர் என்பதால் இந்த கொலை அந்த பகுதியையே உலுக்கி எடுத்துவிட்டது அன்று. அதற்கு காரணம் இருக்கிறது. தாமோதரன்றவர் சுத்தி எடுத்துன்னு அதாவது லுங்கியில சுத்தி எடுத்துன்னு தலையில அடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு பொறுத்த ஜேபிஎஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தகவல் இந்த மாதிரி அவர் சுத்தி எடுத்துன்னு அவரை தலையில அடிச்சு காயம்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தெரிஞ்சவங்க தான் அவங்க. மற்றபடி வெளியில இருந்து யாரும் அது மாதிரில செய்வோம் இல்லை ஒன்னும் கிடையாது. அவங்களுக்கு உள்ள இருந்த ஒரு இதுல நடந்து போச்சு. சென்னை ஆவடி ஜேபி எஸ்டேட் துளசிமுத்து தெருவைச் சேர்ந்தவர் எழில் முருகன். இந்து முன்னணியின் ஆவடி நகர தலைவரான இவர் கடந்த ஜூன் 15ஆம் தேதி மாலை 6 மணியளவில் தனது நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த தாமோதரன் என்ற எலக்ட்ரீஷியன் அவரை சுத்தியலால் அடித்து கொலை செய்திருக்கிறார். கூட இருந்துக்கிறாப்புல ஏதோ பிரச்சனை போலது அதை சுத்தி எடுத்து அடிச்சுக்கிறாப்புல ஸ்பாட்லயே இறந்துட்டு. கபாலி என்கிற தாமோதரனுக்கும் எழில் முருகனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததால் அவரை தாமோதரன் திட்டமிட்டு கொலை செய்துவிட்டதாக சொல்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த எழில் முருகனை ஆவடி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றும் காப்பாற்ற முடியவில்லை. பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடி நீங்க பெரிய பிள்ளையார் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்ப கட்சியில இந்து முன்னணின்ற ஒரு கட்சியில சேர்ந்து எங்க ஏரியாவுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அது இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஆச்சார் கார்பெண்டர் வேலை தான் செஞ்சுன்னு இருந்தாரு. அவர் ஜேபி ஸ்டேட்ல கடை வச்சு நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு இருந்தாரு. முன்னாடி கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருந்தாரு இது ஏரியால. அதாவது அடித்தடி அப்படி இப்படின்னு கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ ஏரியால ஒரு நல்ல பேர் வாங்கி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு இருந்தாரு. அப்போ திடீர்னு வீட்டுல 10 இருந்தவரை ஒரு 4-5 பேர் கூட்டின்னு போயிருக்காங்க. வா வெளியே போலாம் அப்படின்ட்டு கூட்டின்னு அவர் முன்னாடி அந்த இடத்துல போயிட்டு இது பண்ணியிருந்தாரு. அங்க தனியா வேணாம் இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் தனியா கிளம்பி இந்து முன்னணின்ற ஒரு இதுல சேர்ந்து நல்லதான் ஏரியாவுக்கு நாங்க ஜேபி ஸ்டேட்டும் இது பண்ணோம். இவன் செய்ய மாட்டான். ஆனா எவ்வளவு நாங்க கெட்டதான் நினைச்சோமோ அவர் அவளுக்கு எவ்வளவு நல்லதுதான் பண்ணாரு ஏரியாவுக்கு. கொலை செய்த தாமோதரனும் எழில் முருகனும் நண்பர்களாக இருந்து சில நாட்களுக்கு முன்புதான் பிரிந்திருக்கிறார்கள். இருவருக்குள்ளும் ஏற்கனவே சில பிரச்சனைகளில் தகராறு இருந்து வர கோபம் கொண்ட தாமோதரன் எழில் முருகனை நேரம் பார்த்து தீர்த்து கட்டியிருக்கிறார்.
கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய தாமோதரனை தற்போது கைது செய்திருக்கிறது காவல்துறை. என்ன பண்ணா சுத்தி அலட்சி கொண்டுட்டேன்னு அவனே வாக்குமூலம் கொடுத்தான். பாவத்தில் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்த நிலையில் அவர் காவல்துறையிடம் வசமாக மாட்டியிருக்கிறார். விநாயகர் கோயில் திருவிழா அந்த மாதிரி விநாயகர் சக்தி வந்தா ஒரு நல்லதெல்லாம் எடுத்து இந்த பகுதியில ஒரு நல்ல மாதிரி செய்யறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கேஸ்மான ஒரு ஆளு கிடையாது, ஒரு நல்ல மனுஷன். அவர் இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்பட்டோன்னா எங்களுக்கே மனசுலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஊர் ஜனமே ரொம்ப எனக்கு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல நேற்று தான் பத்திரிகையில பார்த்தோன்னு ஒரு வருஷம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடுச்சு. அதனால அங்கே பண்ணோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்து கவனிச்சாச்சுங்களா. ஆக்சுவலி இவரை பத்தி அவர் அது தப்பா சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் ஆகி அந்த ஒரு டென்ஷன்ல தான் அவர் அடிச்சிருக்கார கண்டி. இது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிளான் பண்ணியும் அப்படிலாம் செய்யணும். அவருக்கு ஒரு கோபத்துல அவர் அர்ஜென்ட் பண்ணிட்டார கண்டி. மற்றபடி ஒரு பிளானோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த வருடம் இந்து முன்னணி பிரமுகரான சுரேஷ்குமார் கொலை செய்யப்பட்ட முன்தினம் எழில் முருகன் கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்புக்கு காரணமாகியது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஆவடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். ஒரு சொத்தினுடைய உரிமையாளர் மனைவி மற்றும் குழந்தைகள் இல்லாத தருவாயில இறந்து போயிடுறாரு. வாரிசுகள் இல்லைங்கிற அடிப்படையில் அவருடைய உடன் பிறந்தவர்கள் அந்த சொத்தை விற்கிறார்கள். அந்த சப்ரைசார் அலுவலகம் அந்த ஆவணத்தை ரிலீஸ் செய்ய மறுக்கிறது. ஏனென்றால் லீகல் ஏர் சர்டிபிகேட் இல்லை என்று. அது மாதிரியான தருணங்கள்ல நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது, சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஜூன் 2014 ஆண்டிலே ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர் அவர் சொல்றாரு, நான் சிவகங்கை மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சப்ரைசார் அலுவலகத்தில் நான் ஒரு ஆவணத்தை கிரயம் பெற்றேன். அந்த ஆவணம் கிரயத்தை பெற்ற போது அதுக்கு உரிய கட்டணம் என்னென்ன செலுத்தணுமோ அந்த வரிகள் எல்லாமே ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் எல்லாமே நான் செலுத்தி விட்டேன். அதன் பிறகும் சரி அந்த ஆவணம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. பல முறை நேரில் வர வைத்தார்கள். நான் போன பொழுது இறுதியாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்தார் அந்த சப்ரைசார். அவர் சொல்றாரு, எனக்கு இடத்தை விற்ற நபர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த நபர்களுடைய உடன் பிறந்தவர் ஒரு நபர், அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் மனைவி மற்றும் குழந்தைகள் இல்லாமல் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டார். அந்த சொத்து அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்டது. வாரிசுகள் இல்லாமல் இறந்து விட்ட சூழல்ல இவங்க உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே கிளாஸ் 2 லீகல் ஏர்ஸ் அப்படின்ற அடிப்படையில அவங்க அந்த சொத்தினை அவர் தான் அந்த உரிமையாளர்ங்கிற அடிப்படையில் வித்திருக்கிறாங்க. ஆனால் அதற்காக உரிய வாரிசு சான்றிதழ் லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்காமல் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே அது செல்லத்தக்கதல்ல, இந்த கிரயம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவிற்கு மேலதான் அவர் அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தாக்கல் செய்யறாரு. நீதியரசர் ஆர் சுப்பையா அவர் முன்னாடி இந்த வழக்கு வருகிறது. அப்ப நீதிபதி தன் முன்னால் உள்ள எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை செய்கிறார், வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கேட்கிறார். அப்போ உரிய கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கிறது, சேல் கன்சிடரேஷன் கிரைய தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது, அதற்குண்டான அரசு நிர்ணயித்த கைட்லைன் வேல்யூ படியான மற்றும் கட்டணம், முத்திரை கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது. இதுல அந்த சொத்தின் உரிமையாளர் அவர் ஆயுட்காலத்தில் வாங்கியிருக்காரு. அவருக்கு மனைவி குழந்தைகள் கிடையாது. அவர் உடன் பிறந்தவர்கள் அவருடைய இறப்புக்கு பிறகு அவங்க கிளாஸ் 2 லீகல் ஏர்ஸ்ங்கிற அடிப்படையில் இந்த சொத்தினை விற்பனை செய்திருக்கிறார்கள். அவங்க லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கவில்லை. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் விதி 55 சப் ரெஜிஸ்ட்ராருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு தவறான ஆவணம் தாக்கல் செய்யப்பட வருகிறது அப்படிங்கிற நிலையிலேயோ, யாரு இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்களோ அந்த நபர் உயிரோடு தான் இருக்கிறார், இது பொய்யாக புனையப்பட்டதுங்கிற விஷயம் இருக்கும் பட்சத்திலேயோ, யார் அந்த ஆவணத்தை கிரயம் செய்கிறாரோ அவர் புத்தி சுவாதீனம் இல்லாத நபராக இருக்கிறார் என்றோ, இல்ல தவறான ஆவணங்களை ஒரு தடை செய்யப்பட்ட விஷயத்தை பொறுத்து ஒரு ஆவணம் தன் முன்னால் பதிவு செய்யப்பட இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் விதி 55 ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் அடிப்படையில் அவர் அந்த பதிவினை ஏற்க மறுக்கலாம். அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அது இல்லாமல் அவர் லீகல் ஏர் சர்டிபிகேட் இல்ல, அதுவும் அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லாத தருவாயில அவங்க கிளாஸ் 2 லீகல் ஏர்ஸ் உடன் பிறந்தவர்கள் மற்றவர்கள் சேர்ந்து விற்கக்கூடிய ஒரு ஆவணத்தை பொறுத்த வரைக்கும்
லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வான்னு சொல்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியானதல்ல. ஆக சப் ரெஜிஸ்ட்ரார் கொடுத்த உத்தரவு சட்டத்தில் நிலைக்க தகுந்ததல்ல அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணி அவர் மனுதாரருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார், ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கிறார். நீங்க மீண்டும் ஒரு மனு ஒண்ணு கொடுக்கணும். மனுவை கொடுத்து குறிப்பிட்ட எல்லா விஷயங்களையும் தாக்கல் செய்து இது நீதிமன்ற நடவடிக்கை உத்தரவு போன்ற விஷயங்கள்லாம் பதிவு செய்து அந்த அடிப்படையில் மனு கொடுங்க. அதுல உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில லீகல் ஏர் சர்டிபிகேட் கிளாஸ் 2 லீகல் ஏர்ஸ்க்கு இல்லாத தருவாயில அவங்க ஒரு ஆவணத்தை கிரயம் செய்கிறார்கள். அது உண்மையான விஷயமாக இருக்கிறது. அந்த நபர் இறந்து போயிருக்கிறார், சொத்தின் உரிமையாளர் இறந்து போயிருக்கிறார், அவருக்கு மனைவி குழந்தைகள் போன்ற வாரிசுகள் எதுவும் இல்லாத தருவாயில கிளாஸ் 2 லீகல் ஏர்ஸ் விற்கிறது எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்லி அந்த உத்தரவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.